நம்ம வாழ்ற இந்த உலகத்துல ஏதேதோ டிஃப்ரெண்ட்டான நோய்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா பார்த்தாலே அஃபெக்ட் ஆயிருவோம் அப்படின்ற ஒரு நோய் பார்த்துருக்கோமா? இந்த படத்து மூலியமா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பேர்ட் பாக்ஸ். ஓப்பனிங் சீன்ல ஒரு ரிவர் காமிக்கிறாங்க. அந்த ரிவர் காமிச்சிட்டே இருக்கும்போது ஒரு வாய்ஸ் கேட்குது. அதான் வாக்கி டாக்கில பேசுற மாரி. "எங்க யாராவது உயிரோட இருந்தீங்கன்னா, இந்த பிளேஸ்க்கு வாங்க. இந்த ஆற தொடர்ந்தே வந்துட்டுருங்க. அ நாங்க உங்கள காப்பாத்திர்றோம்" அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் பின்னாடி கேட்டுட்டே இருக்கு. அப்புறம் பார்த்தோன்னா, ஒரு வீடு காமிக்கிறாங்க. அந்த வீட்ல ஒரு அம்மா, பையன், ஒரு பொண்ணு. 3 பேர் இருக்காங்க. அம்மா குழந்தைங்களுக்கு ஏதோ சொல்லிக் குடுத்துட்டுருக்காங்க. இந்த மாரி அ நம்ம வெளிய போகும்போது எதையும் பார்க்கக்கூடாது, எதையும் தொடக்கூடாது. கண்ண கட்டி தான் அம்மா கூட்டிட்டு போவேன். எந்த சவுண்டு கேட்டாலும் கண்ண தொறக்கவே கூடாது. அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிட்டுருப்பாங்க. அந்த குழந்தைங்களும் சரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருப்பாங்க. அப்புறம் பார்த்தோன்னா, அவங்களோட வீட்ல அவங்க பேர்ட்ஸ் வளர்ப்பாங்க. அந்த பேர்ட்ஸ ஒரு பாக்ஸ்குள்ள எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த குழந்தைங்க 2 பேத்துக்கு கண்ணையும் கட்டிட்டு, தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, வீட்ட விட்டு வெளிய வர்றாங்க கண்ண கட்டுன மேனிக்கே. அவங்க வீட்ல சுத்தி கயிறு கட்டியிருப்பாங்க. அந்த கயிற புடிச்சுக்கிட்டேன்னு ஒரு ஆத்துக்கிட்ட வர்றாங்க. அந்த ஆத்துட்ட வந்தோட்டியும், அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு போட் மறைச்சு வச்சிருப்பாங்க. அந்த போட்ட திருப்பி போட்டு, கரைக்கு கரையிலேருந்து தண்ணீல இறக்கி, போட்ல குழந்தைங்கள ஏத்திட்டு, அவங்களும் ஏறி உட்காந்துட்டு, போட்ட ஓட்ட ஆரம்பிப்பாங்க. அடுத்து பாஸ்ட்ல காமிப்பாங்க அந்த படத்த. பாஸ்ட்ல பார்த்தோம்னா, ஹீரோயின் மேக்லின் இருப்பாங்க. அவங்க பிரெக்னன்ட்டா இருப்பாங்க. அவங்க பெயிண்ட் ஆர்டிஸ்ட்டு. பெயிண்டிங் பண்ணிட்டுருக்கும்போது அவங்க அக்கா கூட நிப்பாங்க. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா பண்றதுக்கு. ஏன்னா பிரெக்னன்ட்டா இருக்காங்கல்ல. அதுவும் இல்லாம சிங்கிள் மதரா இருக்காங்க ஹஸ்பண்ட பிரிஞ்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் செக்கப் கூட்டு போக, அவங்களுக்கு ஏதாவது சமைச்சு குடுக்க, அந்த மாரி ஹெல்ப்புக்கு அவங்க அக்கா இருக்காங்க. 2 பேரும் ஹாஸ்பிட்டல் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, டிவில நியூஸ் ஓடிட்டுருக்கு. அவங்க இருக்க பக்கத்து ஊர்ல வந்துட்டு திடீர் திடீர்னு மக்கள் அவங்களாவே அடிச்சுட்டு சூசைட் பண்ணி செத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துட்டுருக்கு. அங்க தானே வந்திருக்கு நமக்கு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பார்த்துக்கலாம் வந்தா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டுருக்காங்க. போயிட்டு அவங்களோட பிரெக்னன்சி செக்கப்லாம் முடிச்சுட்டு, ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பலான்னு வந்துட்டுருக்கும்போது, ஹாஸ்பிட்டல் கேம்பஸ்குள்ளேயே ஒரு பொண்ணு கண்ணாடி ஜன்னல்ல அவங்களே அவங்களே இடிச்சுக்கிட்டு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. எல்லாரும் ஓடி போய் அவங்கள தடுத்துட்டுருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயினையே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே இவங்க பயந்து போய் அவங்க அக்காவ கூட்டிட்டு வேகமா காருக்குள்ள உட்காந்துக்கிறாங்க. "கார வேகமா எடு" அப்படின்னு சொல்லவும், அவங்க அக்காவும் கார ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. போயிட்டே இருக்கும்போது, ஊர்ல எல்லாருமே அவங்கள அவங்களே அடிச்சுட்டு செத்துட்ருக்காங்க. கார அங்கிட்டும் இங்கிட்டும் போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி நடந்துட்டு இருக்கவும் அவங்களுக்கு ரொம்ப பயமாயிரும். என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப பயந்துட்டு வந்துட்டுருக்கும்போது, அவங்க அக்காவுக்கு அந்த இது அஃபெக்ட் ஆயிருக்கும். அதாவது இதில ஒரு பேய் மாரி இருக்கும். ஒரு நிழல் மாரி. அத பார்த்துட்டாலே இவங்க அதுக்கு கட்டுக்குள்ள வந்துருவாங்க அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ அவங்க அக்காவும் அஃபெக்ட் ஆனனால அவ கண்ணெல்லாம் கலங்கி, ஆ கார் அங்கிட்டு இங்கிட்டு இடிச்சு ஓட்டிட்டுருப்பா. இவளுக்கு ரொம்ப பயமாயிரும் ஹீரோயினுக்கு. அப்ப "என்ன பண்ற? ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லி அவ கேட்டுட்டு இருக்கவுக்குள்ள, டக்குனு கார கொண்டு போய் ஒரு இடத்துல மோதி, கார் பறந்து போய் விழுந்துரும். கடவுள் புண்ணியத்துல 2 பேருமே உயிர் பொழச்சுருவாங்க. உயிர் பொழச்சு இவ எந்திரிச்சுட்டு இருக்கவங்களும் அவங்க அக்கா போய் ஒரு ட்ரக்கு முன்னாடி நின்னு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருவா. சரி தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நடந்து வந்துட்டுருக்கும்போது, அங்கிட்டு இங்கிட்டு எல்லாரும் ஓடிட்டு இருப்பாங்களா, அதனால ஹீரோயின கீழ தள்ளி விட்டுருவாங்க. பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு கூட பார்க்காம. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் ஹெல்ப் பண்ண வருவாங்க மேலருந்து. அப்ப கூட அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, "போகாத வந்துரு நம்ம பார்த்துக்கலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணு இல்ல அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. நான் போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கீழ இறங்கி இவங்கள கூட்டிட்டு போலாம் அப்படின்னு வந்துட்டுருக்கும்போது, இவங்களும் அந்த பேயால அஃபெக்ட் ஆயிருவாங்க. "ஒரு நிமிஷம் இருங்க வரேன்" அப்படின்னு அந்த பொண்ணு காப்பாத்த வந்த பொண்ணு சொல்லிட்டு, போய் ஒரு எரிஞ்சிட்டு இருக்க காருக்குள்ள உட்காந்து அவங்கள அவங்களே எரிச்சுக்குவாங்க, இறந்துருவாங்க. என்ன பண்ணணும்னு தெரியாம ஹீரோயின் நின்னுட்டுருக்கும்போது, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி அந்த பக்கத்துல இருக்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. பார்த்தா அவங்க அதுக்குள்ள டோர க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. தொறக்க மாட்டாங்க. இந்த மாரி "நாங்க வந்திருக்கோம் தொறங்க. எங்களுக்கு அஃபெக்ட் ஆகல நாங்க. இவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க" அப்படின்னு ரொம்ப கத்தி கெஞ்சி கேட்டுட்டுருக்கும்போது, அந்த வீட்டோட ஓனர் "நான் போய் தொறக்கிறேன். நான் தானே இந்த வீட்டோட ஓனரு" அப்படின்னு சொல்லிட்டு போய் டோர ஓப்பன் பண்ணுவாரு. ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தா ஒரு 5, 6 பேர் இருக்காங்க. நல்லா சேஃபா. எந்த ஒரு இதுவும் அஃபெக்ட் ஆகாம. அப்ப அந்த ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோ பேர் தாமஸ். அவரு சொல்வாரு, "நான் வேலை பார்க்குற இடத்துல இப்படிதான் எல்லாரும் திடீர் திடீர்னு அடிச்சுட்டு, அவங்களே அவங்க அஃபெக்ட் பண்ணி செத்துட்டு இருந்தாங்க. இது என்ன நோயா? இல்ல வேற எதுவும் சாபமா? என்னன்னு தெரியலையே!" அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது, சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ற ஒருத்தர் இருப்பாரு அந்த குரூப்ல. அவர் சொல்லுவாரு, "உலகம் அழியறதுக்கான ஒரு இது. கடவுள் சொல்லியிருப்பார்ல பைபிள்லலாம், இந்த மாரி உலகம் ரொம்ப
தீமைகள் பண்ணிட்டு இருக்க சமயத்துல, அவரே வந்து உலகத்த ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்து அழிச்சிட்டு, நோயோ இல்ல ஏதாவது பேய் அந்த மாரிலாம் கொண்டு வந்து அழிச்சிட்டு, திரும்ப புதுசா ஒரு உலகத்த உருவாக்குவாரு. இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டு இருக்கும்போது, நீ சொல்றதெல்லாம் நம்புற மாரி இல்ல. என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் எப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இங்க பார்த்தோன்னா பிரசன்ட்ல அவங்க குழந்தைங்கள கூட்டிட்டு அவங்க ஆத்துல போயிட்டுருக்காங்கல்ல. ஒரு வழியா எந்த ஒரு இதுவும் இல்லாம போயிட்டே இருக்காங்க. அப்புறம் திருப்பி பார்த்தா பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலையே! சாப்பாடு இல்ல நமக்கு. அ வேற எந்த வசதியும் இல்ல. என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒருத்தவங்க டோர் தட்டுவாங்க. ஒரு லேடி தான் தட்டுறாங்க. "என்னைய காப்பாத்துங்க, கதவ தொறங்க" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது, எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்கவங்க கண்ண கட்டிக்குவாங்க. ஒருத்தர் சொல்வாரு, "நான் வந்து கதவ தொறந்துட்டு அந்த லேடி மேல போர்வைய போட்டு மூடிர்றேன். அப்ப நம்மளய அவங்க பார்க்க மாட்டாங்க. ஒரு வேள அஃபெக்ட் ஆயிருந்தாலும் நம்ம அஃபெக்ட் ஆக மாட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓப்பன் பண்ணுங்கங்கவும், ஹீரோயின் வந்து கன்ன வச்சுட்டு ரெடியா நிப்பாங்க. மத்த எல்லாரும் கண்ண கட்டிட்டு நிப்பாங்க. அப்ப போய் டோர் ஓப்பன் பண்ணா பார்த்தா ஒரு பிரெக்னன்ட் லேடி தான் வந்திருப்பாங்க. அந்த மாரி வீட்ட விட்டு வெளியில வந்தேன். பார்த்தா எல்லாரும் அடிச்சுட்டு செத்துட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அதனால தான் இந்த வீட்டுக்கு ஓடி வந்து ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். அப்படின்னு சொல்லவும், அவங்களும் அஃபெக்ட் ஆகலன்றனால இவங்களோடயே வச்சுப்பாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? எப்படி என்ன நடக்குதுன்னு வெளியில நமக்கு தெரிய மாட்டுது. ஏன்னா விண்டோ, ஜன்னல் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம். வெளியாள் யார் வந்தாலும் அஃபெக்டடோட தான் வருவாங்க. நம்ம எப்படி அலோவ் பண்றது? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த வீட்டோட ஓனர் சொல்வாரு, "எங்க வீட்ட சுத்தி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து கேமரால பார்த்து என்ன நடக்குன்னு நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லவும், "நீங்களும் அஃபெக்ட் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்றது?" அப்படின்னு அவங்க எல்லாரும் கேட்பாங்க. "இல்ல நீங்க என் சேர்ல உட்கார வச்சு, என் கைய கட்டி போட்டுருங்க. அப்ப எனக்கு என்ன ஆனாலும் நான் உங்கள வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன்ல" அப்படின்னு சொல்லவும், அவரு ஒரு ரூம்குள்ள வச்சு சேர்ல கட்டி போட்டு, சிஸ்டம் எல்லாம் கரெக்ட்டா வச்சு குடுத்து உட்கார விட்டுருவாங்க. அவரும் கேமரால வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. வாட்ச் பண்ணி என்னென்ன நடக்குதுன்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருப்பாரு ரூம்குள்ள இருந்தே. அப்ப ஒரு நிழல் மாரி வருது ஒரு இடத்துல அவங்க வீட்டு வாசல நோக்கி. அந்த நிழல பார்த்தோனே இவரும் அஃபெக்ட் ஆயிருவாரு. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்க பொருளெல்லாம் தள்ளி விட்டு, ரொம்ப சத்தம் போட்டு இது பண்ணி, அங்க ஒரு டேபிள் மேல அவரே போய் விழுந்து சூசைட் பண்ணி இறந்துக்குவாரு. இங்க பிரசன்ட்ல பார்த்தோம்னா, அவங்க ரிவர்ல மெதுவா போயிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு சவுண்ட் கேட்குது. "நீங்க இங்க வாங்க, கண்ண கட்டாதீங்க, கண்ண அவுத்துருங்க, என்கிட்ட வாங்க, நான் உங்கள காப்பாத்துறேன். எதுக்கு இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லி, "உங்கள காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் அஃபெக்ட் ஆகல" அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்டுட்டுருக்கு. ஹீரோயின் நம்ப மாட்டாங்க. உடனே குழந்தைங்கள கீழ படுக்க வச்சு போர்வை போத்திட்டு, "என்ன நடந்தாலும் எந்திரிக்க கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கன் எடுத்து சவுண்ட் கேட்குற திசையில மாத்தி மாத்தி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிட்டுருக்காங்க. பார்த்தா அந்த சவுண்ட் மாத்தி மாத்தி கேட்குது. ஒரே இடத்துல கேட்காம. ஸோ அவங்க கன்ஃப்யூஸ் ஆகி அப்ப கன்ஃபார்மா யாரும் நம்மள காப்பாத்துறதுக்காக சொல்லல. இது அந்த பேய் பார்க்குற வேல தான்னு சொல்லிட்டு, கன்ன காமிச்சுட்டே இருக்கும்போது, அந்த ஆள் வந்து கன்ன அவள்ட்ட இருந்து பறிச்சுட்டு, "நான் தான் வந்திருக்கேன். கண்ண தொறங்க. உங்கள காப்பாத்த வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவ அப்பயும் கண்ண தொறக்காம, குழந்தைங்களையும் சேஃபா பார்த்துட்டு, டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து அவர கழுத்துல வெட்டி கொன்றுவா. அ உடனே அவங்க அங்கேருந்து தப்பிச்சு போயிருவாங்க. இது யாருன்னு பார்த்தோன்னா, அந்த பேய் இந்த மாரி தான் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகி சாகாம இருக்காங்களோ, அவங்களெல்லாம் இந்த மாரி அஃபெக்ட் ஆகாம இருக்கவங்கள்ட்ட போய், "நான் நல்லா அஃபெக்ட் ஆகாத மனுஷன் தான்" அப்படின்னு சொல்லி இவங்க மூலியமா அவங்கள கொல்லணும் அப்படின்னு நெனச்சு அனுப்பிட்டுருக்கும். அப்புறம் இவங்க தப்பிச்சு ஒரு வழியா போயிட்டுருக்காங்களா, அடுத்து பாஸ்ட்ல காமிப்பாங்க. அங்க பார்த்தா யாருக்குமே சாப்பாடு இருக்காது. ரொம்ப பசியில வாடிட்டுருப்பாங்க. ஃபுட் எடுக்கணும்னாலும் நம்ம பக்கத்துல எதுக்காவது போணும் அப்படின்னா, நம்ம அஃபெக்ட் ஆயிருவோம். என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணான்ல, அவன் சொல்லுவான், "பக்கத்துல நான் வேலை செய்ற சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அங்க போய் நமக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது, "எப்படி போறது அங்க?" அப்படின்னு எல்லாரும் டீமா பிளான் பண்ணி, நம்ம கார்ல இருக்க ஜிபிஎஸ்ஸ வச்சு போகலாம். வழிய மட்டும் நம்ம அதுல பார்த்துட்டு, ஜிபிஎஸ்ஸ வச்சு நம்ம போயி சூப்பர் மார்க்கெட்ல திங்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போகணும்னு கார்ல எங்கெங்க கிளாஸ் இருக்கோ, அங்கெல்லாம் வந்து டேப் வச்சு நியூஸ் பேப்பர் வச்சு ஒட்டிட்டு, பெயிண்டிங்லாம் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த மாரி கார் கிளாஸ் வெளிய தெரியாத அளவுக்கு பெயிண்ட் பண்ணிட்டு போறாங்க அந்த ஜிபிஎஸ் உதவியோட. அது வந்து கார் ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா, அதில மானிட்டர் காமிக்கும். அப்ப அதுலேருந்து விலகி ஓட்டிட்டு போவாங்க. அந்த மாரி போயிட்டுருக்கும்போது, திடீர்னு நல்லா தான் போயிட்டுருக்கும். பார்த்தா எல்லா இடத்துலயும் பொருள் இருக்க மாரி காமிக்கும். சுத்திலும் அவங்க கார சுத்தி ஏதோ திங்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி அலாரம் காமிக்கும். அவங்க ரொம்ப குழம்பி போய் அப்படியே கார நிறுத்திருவாங்க. ஏன்னா, அந்த பேய் அவங்கள சுத்திட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவா கார மூவ் பண்ணிட்டே வந்து, அந்த சூப்பர் மார்க்கெட் வந்துருவாங்க. இறங்கும்போது எல்லாரும் கண்ண கட்டிட்டு இறங்கி, சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு கண்ண கட்டுனத கழட்டிருவாங்க. அங்க எல்லாம் உள்ள போய் பார்த்தோன்னா, அவங்களுக்கு சொர்க்கம் மாரி இருக்கு. ஏன்னா சாப்பாடு எல்லாமே கிடைக்குதுல்ல. எல்லாரும் அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது, ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேர்ட் பாக்ஸ் எடுப்பாங்க. பறவை கூடு வந்து ஒண்ணு எடுத்துக்குவாங்க. இங்க பார்த்தோன்னா, பிரசன்ட்ல காமிக்கிறாங்க.
24 மணி நேரம் ஆச்சு அவங்க வந்து ரிவர்ல பயணம் செய்ய ஆரம்பிச்சு. ஸோ போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல வந்து போட் மாரி நின்னுட்டுருக்கும். அது தெரியாம போய் இடிச்சிரும் இவங்களோட போட்டு. கீழ விழுந்துருவாங்க, கவுந்துருவாங்க. அப்போ குழந்தைங்கலாம் நனைஞ்சிருங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் போய் பக்கத்துல ஏதாவது திங்ஸ் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லி கரையோரமா போட்ட நிறுத்திட்டு, எங்கேயும் இறங்கி போயிறக்கூடாதுன்னு அப்படின்னு அந்த குழந்தைங்கள்ட்ட சொல்லிட்டு, பக்கத்துல ஒரு வீடு இருக்கும். அங்க போய் போர்வை அது இதுன்னு தேவையான திங்ஸ் எல்லாம் பிளாங்கெட்லாம் எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா, அவங்க கயிறு கட்டியிருப்பாங்க போட்ல இருந்தே. அவங்க போற இடம் எல்லாத்துக்குமே. அந்த கயிறு காணா போயிருக்கும். உடனே பேய் அங்க வந்துருச்சுன்னு அவங்க நெனச்சுட்டு, குழந்தைங்கள காப்பாத்த போணுமேன்னு வேக வேகமா ஓடி வர நேரத்துல, கீழ எல்லாம் உருண்டு உருண்டு வருவாங்க. பார்த்தா அந்த போட்ல இருக்க அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணும்னா, அடங்காதது. அது போட்ல இருக்க கயிற எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு, இன்னொரு முனைய அவங்க அண்ணன்ட்ட புடிச்சு, "இத வச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு, அது நடந்து அவங்க அம்மா பேர சொல்லி கூப்பிட்டுட்டே வரும். மேகலின் மேகலின்னுட்டு. நடந்து வந்துட்டுருக்கும்போது, திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல குழந்தை நின்னுட்டுருக்கும். அத சுத்தி காத்தா வீசவும், அது கை வச்சு தொட்டு பார்த்து ஏதோ பேசிட்டுருக்கும். உடனே டக்குனு அந்த குழந்தைய சரசரன்னு இழுத்துட்டு போயிருவாங்க. ரொம்ப பயத்துல அந்த குழந்தை கத்திட்டு இருக்கும்போது பார்த்தா, நம்ம ஹீரோயின் தான் அந்த குழந்தைய பார்த்துட்டு டக்குனு இழுத்துருக்காங்க பேய்கிட்ட இருந்து. ஏன்னா, அந்த காத்து அந்த குழந்தை தொட போச்சுல்ல அதனால. அப்புறம் கூட்டிட்டு வந்து போட்ல வச்சுட்டு, "இனிமே எங்கேயும் போக்கூடாது" அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டிட்டு இருக்காங்க அந்த குழந்தைய. "சரி நான் போமாட்டேன்" அப்படின்னு அதுவும் சொல்லிருச்சு. இங்க அடுத்து பாஸ்ட்ல பார்த்தோம்னா, அ ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் அதான் தாமஸ் ஹீரோயின காப்பாத்துனார்ல மொத. அவர் வந்து ஹீரோ கூட கொஞ்சம் நல்லா மிங்கிள் ஆகுறாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் மாரி ஆயிட்டாங்கன்னு வைங்களேன் இவங்க. அடுத்து பார்த்தோன்னா, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க நைட்டு. அந்த ஒலிம்பியான்னு சொல்லி ஒரு பொண்ணு இன்னொரு பிரெக்னன்ட் லேடிய காப்பாத்துனாங்க இல்லையா? அந்த லேடி என்ன பண்ணுவாங்கன்னா, யாரோ கதவ தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கதவ ஓப்பன் பண்ணிருவா. அப்புறம் பார்த்தா ப்ரெசன்ட் கொண்டு வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போர்வைய போத்திக்கிட்டு 3 பேரும் அந்த இதுக்குள்ள இருக்காங்க, போட்டுக்குள்ள. அப்போ குழந்தைங்கள்ட்ட அம்மா கண்ணெல்லாம் கட்டுனத எடுத்து விட்டு சொல்லுவாங்க, "நம்ம அடுத்து போற இடம் ஒரு பள்ளமான இடம், அருவி மாரி இருக்கும். அதில நான் வந்து அம்மா போட் ஓட்டிட்டுருக்கேன். ஒரு ஆள் மட்டும் போட்லேருந்து மெதுவா கண்ண தொறந்து பார்த்து, வழி சொல்லுங்க எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லி அந்த குழந்தைங்க சொல்லிருவாங்க. இப்ப பார்த்தோம்னா, இங்க அந்த ஒலிம்பியான்றவ வந்து ஒருத்தன உள்ள கூப்பிட்டால்ல, அப்ப அவரு வந்து என்ன பண்ணுவாருன்னா, நல்லா ஜாலியா பாட்டு பாடிட்டு, டான்ஸ் ஆடிட்டு எல்லார் கூடயும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா, அவரு அஃபெக்ட் ஆகல அப்படின்றத எல்லாரும் நெனச்சுப்பாங்க. எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா, அந்த ஒலிம்பியாவுக்கு வந்து டெலிவரி பெயின் வந்துரும். அவள கொண்டு போய் ஒரு ரூம்ல படுக்க வச்சிருப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கும் டெலிவரி பெயின் வந்துரும். உடனே அந்த தாமஸ் இருப்பார்ல, அவரு தான் கூட்டிட்டு போய் 2 பேத்துக்குமே டெலிவரி பார்ப்பாரு. ஆ பார்த்துட்டு இருக்கும்போது, இங்க கீழ என்ன பண்ணுவான்னா, அந்த அ இன்னொரு ஆள் உள்ள வந்தார்ல அவரு, அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்பாரு. எதையாவது போட்டு உடைச்சிட்டு இருப்பாரு. விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, அந்த பேயோட உருவத்த அவர் வந்து ஸ்கெட்ச் பண்ணி வச்சிருப்பார் நெறையா. அத பூரா டேபிள்ல பரப்பி வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அங்க பார்த்தா 2 பேத்துக்கும் குழந்தை பொறந்துரும். ஒருத்தருக்கு ஆண் குழந்தை, ஒருத்தருக்கு பெண் குழந்தை பொறந்துரும். பொறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஆள் கீழ இருக்க விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டத, அ ஒருத்தர வந்து சண்ட போட்டு வெளிய தள்ளியிருப்பாரு. அவரு வந்து, "நீ என்ன பண்ற? எதுக்கு இவ்ளோ ஓப்பன் பண்ற? எல்லாத்தையும் பேய்க்கு வந்து கொன்றும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவரு மேல குழந்தை பொறந்திருக்கும்ல, அந்த ரூமுக்கு போவாரு. அங்க போயிட்டு டக்குனு விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விடவும், ஹீரோயின் வந்து டக்குனு படுத்துக்குவாங்க கீழ. போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்குவாங்க. விண்டோஸ் தொறந்தத பார்க்க மாட்டாங்க. ஆனா, அந்த ஒலிம்பியான்ற பொண்ணு வந்து விண்டோஸ் ஓப்பன் பண்ணவும் அந்த பேய பார்த்துருவா. பார்க்கவும் அவளும் அஃபெக்ட் ஆகி, குழந்தையோட சேர்ந்து சாக போலான்னு சொல்லி குதிக்க போம்போது, ஹீரோயின் வந்து குழந்தைய மட்டும் புடுங்கி வச்சுக்குவாங்க. அவங்க மட்டும் போய் செத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த ஆளையும் சண்டை போட்டு ஹீரோ வந்து கொன்னுட்டு, ஹீரோ, ஹீரோயின் 2 பேர் இருக்காங்க. அந்த குழந்தைங்க 2 பேர். இவங்க 4 பேர் மட்டும் அந்த ரூமுக்குள்ள இருக்காங்க. மத்த எல்லாருமே செத்துட்டாங்க. இவங்க வந்து அடுத்து நம்ம ஏதாவது பண்ணணும், குழந்தைங்கள காப்பாத்தணுன்றதுக்காக வேற ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க பார்த்தோம்னா, ஒரு 5 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. குழந்தைங்கள்லாம் வளர்ந்துருச்சு. அ எல்லாம் எங்கெங்க இது பண்ணணும், என்னென்ன ப்ரொடக்டிவ்லாம் பண்ணணும், எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. பார்த்தா ஹீரோ வாக்கி டாக்கி வச்சு என்கிட்ட ஹெல்ப் கிடைக்காதான்னு சொல்லி கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒரு வாய்ஸ் கேட்கும். நாங்க இந்த மாரி ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம் எல்லாத்துக்கும். நாங்க வந்து அஃபெக்ட் ஆகல. நாங்க சொல்ற பிளேஸ்க்கு அஃபெக்ட் ஆகாதவங்க வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. எந்த இடம்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கும்போது, ஒரு ரிவர் இருக்கும் அந்த காட்டுல. அந்த ரிவர் வழியா வந்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு பள்ளமான இடம் இருக்கும். அந்த இடத்த கடந்து நீங்க வந்துட்டீங்க உயிரோட அப்படின்னா, ஆ ஒரு பறவைகள் சத்தம் கேட்கும். அந்த இடத்துக்கு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க கூட குழந்தைங்க இருக்காங்களான்னு கேட்டதுக்கு, "ஏன் அப்படி கேட்குறீங்கன்னா, அந்த பள்ளத்துக்குள்ள போட்டு கவிழ்ந்து தான் நீந்தி வர்ற மாரி இருக்கும். நீங்க குழந்தைங்களோட வந்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, இவங்க பொதுவாவே ஒரு இடத்துல வந்து பெர்மனன்ட்டா இருக்க மாட்டாங்க. அடுத்தடுத்த இடத்துக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்க.
ஏன்னா ஃபுட்டு ஒரே இடத்துல கிடைக்காது இல்லையா? அப்புறம் அதே மாரியே ஒரு இடத்துக்கு போய் ஒரு வீட்ல பார்ப்பாங்க. ஃபுட் இருக்கும். வீட்டுக்குள்ள இவங்க 4 பேர் தான் இருப்பாங்க. கண்ண கட்டுனத எடுத்து விட்டு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, கார் வர்ற சவுண்டு கேட்கும் அந்த வீட்டுக்கு. யாரோ வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவர் போட்டிருந்த டாலர கழட்டி ஹீரோயின் கையில குடுத்துட்டு, "நீ குழந்தைங்கள கூட்டிட்டு பின்னாடி இருக்க போட்ல போய் உட்காரு. நான் வந்துடுறேன் அவங்கள திசை திருப்பிட்டு" அப்படின்னு சொல்லி வெளியில வருவாரு கண்ண கட்டிக்கிட்டே. பார்த்தா எல்லாருமே கன்னு, அருவா அது இதுன்னு வச்சுட்டு வருவாங்க. இவரு வந்து பேசிட்டே இருப்பாரு. "யார் நீங்க? என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது, குழந்தைங்கள அவ பின்னாடி வாசல் வழியா கூட்டிட்டு போறால்ல, அத ஒருத்தர் பார்த்துருவாரு. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவங்கள ஏதாவது பண்ணிருவாருன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண ஆரம்பிப்பாரு எல்லாத்தையும். கண்ணு கட்டியிருந்தத கழட்டிட்டு எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு இருப்பாரு. ஷூட் பண்ணி முடிச்சுட்டு, கடைசியா இருந்த ஆளையும் ஷூட் பண்ணிட்டு, போட்டுக்கு போலான்னு சொல்லி நடந்து போயிட்டுருக்கும்போது, அந்த ஒரு காத்து மாரி வந்து அவரையும் அஃபெக்ட் பண்ணிரும். உடனே அவரு என்ன பண்ணுவாருன்னா, அவரே ஷூட் பண்ணி இறந்துப்பாரு. இங்க பார்த்தோம்னா, இப்ப தான் படம் பிரசன்ட்ல ஓடிட்டு இருந்துச்சுல்ல, அந்த சீன் வரும். பார்த்தா அவங்க எந்த ரிவர் சொன்னாங்களோ, அந்த ரிவர் கிட்ட அவங்க வந்துருவாங்க. அதான் அந்த பள்ளம் கிட்ட வந்துருவாங்க. கரெக்ட்டா அவங்க போட்டும் அந்த பள்ளத்துல இறங்கும்போது கவிழ்ந்துரும். ஒரு வழியா குழந்தைங்கள நீந்தி கூட்டிட்டு வந்துருவா ஹீரோயின். வந்துட்டு கரையில வந்துட்டுருக்கும்போது, காட்டுக்குள்ள ஒரு இடத்துல கட்ட தடுக்கி கீழ விழுந்துருவாங்க ஹீரோயின். பார்த்தா குழந்தை 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிருவாங்க. ஹீரோயின் ஒரு பக்கம் போயிருவாங்க. கண்ணு கட்டியிருக்கனால தெரியாது. பையன்கிட்ட அந்த பேய் வந்து என்ன சொல்லும், "நான் தான் உன் அம்மா. நான் இங்கே தான் இருக்கேன். வா என்ட்ட" அப்படின்னு சொல்லவும், அவன் வந்து யோசிப்பான். என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவங்க அம்மா அங்கிட்டிருந்து கத்துவாங்க. "நான் இல்லப்பா, நான் அம்மா இங்கிட்டு இருக்கேன். நீ என் கண்ண தொறந்துறாத" அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது, அந்த மாரி அந்த குழந்தைகிட்டயும் போய் அந்த மாரி தான் சொல்லிட்டுருக்கும். 2 பேருமே கண்ண தொறக்கிற மாரி தான் காமிப்பாங்க. கடைசியில அவங்க அம்மா வந்து 2 பேத்தையும் காப்பாத்தி அவங்களுக்குள்ள வச்சுப்பாங்க. வச்சுட்டு சுத்தி சுத்தி எங்கிட்டு சுத்துனாலும் அந்த காத்து அவங்கள தொடர்ந்து தாக்குறதுக்கு வந்துட்டுருக்கும். ஒரு வழியா ஓடி வந்து அந்த வீட்ட கண்டுபிடிச்சுருவாங்க. "டோர ஓப்பன் பண்ணுங்க. நாங்க வந்துட்டோம். நீங்க தான் கால் பண்ணி வர சொல்லியிருந்தீங்க" அப்படின்னு சொல்லவும், தொறக்க மாட்டாங்க. "என் குழந்தைங்களவாது நீங்க உள்ள வச்சுக்கோங்க. என்னைய கூட வெளியில விட்டுருங்கன்னு" சொல்லவும், டோர ஒரு வழியா ஓப்பன் பண்ணி அவங்கள வந்து செக் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. இவங்க வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்களா இல்லையான்னு. 3 பேருமே அஃபெக்ட் ஆகலைங்கவும் உள்ள சேர்த்துக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு புது உலகம் மாரி இருக்கு. நெறைய பேர் அங்க வந்து இருக்காங்க. அது வந்து ஒரு பிளைண்ட் ஸ்கூலு. அதனால யாருமே அங்க அஃபெக்ட் ஆயிருக்க மாட்டாங்க. பார்த்தா அங்க இவங்களுக்கு டெலிவரி பார்க்க வேண்டிய டாக்டர் இருந்தாங்கல்ல, அந்த டாக்டர் அங்க இருப்பாங்க. "நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? டெலிவரி ஆயிருச்சா? குழந்தை ஓகேவா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக்ல நடந்ததெல்லாம். சொல்லிட்டு இருக்கும்போது, "குழந்தைங்க பேர் என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, அதுவரைக்கும் பேர் வைக்கலன்றது ஹீரோயினுக்கு ஞாபகம் வராது. அவங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம குழந்தைங்களுக்கு பேரே வைக்காம விட்டோம்னு சொல்லிட்டு, அந்த பெண் குழந்தைக்கு ஒலிம்பியான்னு அவங்க அம்மாவோட பேரையும், ஆண் குழந்தைக்கு ஹீரோ இருந்தார்ல தாமஸ், அவரோட பேரையும் வந்து வைக்கிறாங்க. அப்புறம் இவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்த குடுத்துட்டு, சேஃபா பார்த்துக்கிறாங்க. ஃபுட்டெல்லாம் குடுக்குறாங்க. அந்த குழந்தைங்களும் இங்க இருக்க குழந்தைங்களோட நல்லா என்ஜாய் பண்ணி லைஃப்ப ரன் பண்ணிட்டுருக்காங்க. இதோட இந்த படம் முடிஞ்சிருச்சு.